வணக்கம். இது தேவி விலாக்ஸ். இந்த வீடியோஸை பார்க்குற எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பண்ண போகிறது சீரக சம்பா மட்டன் பிரியாணி செய்வது எப்படி வாங்க பார்க்கலாம். 750 கிராம் மட்டனை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. சீரக சம்பா மட்டன் பிரியாணிக்கு தேவையான மசாலாவை நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கு தேவையானது தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போதும், அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, இல்லை நீங்கள் இஞ்சி பூண்டு கூட தனியாக அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, கிராம்பு 6, ஏலக்காய் 3, ஜாதிபத்திரி 1, நட்சத்திரம் 1, பிரிஞ்சி இலை 2, கடல் பாசி சிறிதளவு, பட்டை 4-5. இந்த ஓல் கரம் மசாலாவையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டு நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அதன் பிறகு ஒரு 20-30 சின்ன வெங்காயத்தை உரித்து அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டு நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அதன் பிறகு குக்கரை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்ச அந்த சின்ன வெங்காய பேஸ்ட்டை போடுங்க. அதில் போட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பொன்னிறமாக ஆகிற வரையும் நல்லா வதக்குங்க. நல்லா பொன்னிறமாக ஆகிற வரையும் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு 3 தக்காளி எடுத்து நீட்டை வாக்கில் அரிஞ்சு அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா தக்காளி நல்லா குழஞ்சி வர மாதிரி நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளை எடுத்து போடுங்க. அதில் சிறிதளவு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவையும் இதில் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு கொத்தமல்லி புதினா தாள் 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா சுருண்டு வர மாதிரி அதையும். அது பிறகு தயிர், கெட்டியான தயிரை சிறிதளவு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பிறகு நம்ம வேக வெடித்த மட்டனை தண்ணி சேர்க்காம வெறும் மட்டனை மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. நான் 3 கிளாஸ் கப்பு அரிசி போட்டேன். அதனால் நான் 1க்கு 1.5 அப்படின்னு சொல்லிட்டு 4.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. கொதி வந்ததுக்கப்புறம் சீரக சம்பா அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு அரிசி மட்டும் போட்டிருக்கேன். அப்புறம் குக்கரை மூடுங்க. ஒரு 2 விசில் வர அளவு ஃபுல் ஃப்ளேமில் விசிலை விட்டுட்டு அதுக்கப்புறம் 20 நிமிஷம் ப்ரெஷர் தானாகவே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கமக்கும் சீரக சம்பா மட்டன் பிரியாணி தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். பாய்.